வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆணின் தன்மையுடைய ராசி நீங்க. தாம் படிச்சு வேலை வெட்டி கிடைச்சு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடந்து தாம் கணவன் மனைவியோட சந்தோஷங்கள் இருந்து புள்ள குட்டிகளை பெற்று குழந்தைங்களுக்குனே வாழக்கூடிய தன்மையில உங்க வாழ்க்கையிலேயே அர்ப்பணிப்பீங்க. ஆனா கும்பராசிக்கு ஏத்த கணவன் அமையறது கஷ்டம். இது விதி. கும்பராசியோடைய பெண்களுடைய மாமியாருக்கு உங்களுக்கும் ஆவாது. கணவனும் மாமியாரும் உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் சனி பரமாத்மா சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க கர்ம பலனை அனுபவிச்சு தான் தீரணும். கும்பராசிக்கு இப்பதான் 7.5 முடிஞ்சிருக்கு. 2.5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பலன் சொல்ல முடியாது. 5 வருஷ காலமாவே இடையூறு தான் அடைஞ்சு வந்திருக்கீங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. கும்பராசி ஒரு ஆண் ராசி. கும்பராசி சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் அதிபதியானது. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆணின் தன்மையுடைய ராசி நீங்க. உங்க ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. செவ்வாய், ராகு, குரு கடாட்சியமுடைய ஜாதகம். இன்டெலிஜென்ட் ஆபீசர்ஸ், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடிய தன்மைகள், அரசியல்ல நம்மளுடைய தெளிவான அமைப்புல சொல்ல போனா அதிகார தோரணையான வேலை அமையறதுக்கு வாய்ப்பு நீங்க தான். டீச்சரும் நீங்க தான்,
டாக்டரும் நீங்க தான், அட்வொகேட்டும் நீங்க தான். இப்படி தன்மையுடைய ஜாதகத்துல கும்பராசி பெண்களை கெட்டையும் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆணின் தன்மை உடையவங்க, பலன் வாய்ந்தவங்க, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க. அதிகாரத்துக்கு அடிபணியான ஒரு ஜாதகம் படிச்ச ஜாதகம். தான் படிச்சு வேலை வெட்டி கிடைச்சு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடந்து தான் கணவன் மனைவியோட சந்தோஷங்கள் இருந்து புள்ள குட்டிகளை பெற்று குழந்தைங்களுக்குனே வாழக்கூடிய தன்மையில உங்க வாழ்க்கையவே அர்ப்பணிப்பீங்க. ஆனா கும்பராசிக்கு ஏத்த கணவன் அமையறது கஷ்டம். இது விதி. விதிய மதியால தான் வெல்லணும். கும்பராசியோடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. கணவனும் மாமியாரும் உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் சனி பரமாத்மா சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கணும் பிறந்த நீங்க கர்ம பலனை அனுபவிச்சு தான் தீரணும். அதுதான் பல சட்ட சிக்கல்கள், பணிபுரிகிற ஆபீஸ்ல பல இடையூறுகள், இன்னல் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. இதெல்லாம் அனுபவிக்கலன்னா உங்களுக்கும் உடல் நோய் வரும், மன நோய் வரும். ஒரு சர்ஜரி நடந்து பணத்தை மருத்துவமனைக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய தருணங்கள் வரும். ஆனா படிச்ச பிள்ளைங்க படிச்சு தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாகும். இப்படியாப்பட்ட ஒரு தருணத்துல கும்பராசிக்கு இப்பதான் 7.5 முடிஞ்சிருக்கு. 2.5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பலன் சொல்ல முடியாது. 5 வருஷ காலமாவே இடையூறுல தான் அடைஞ்சு வந்திருக்கீங்க. ஆனா இனி வரும் காலத்துல உங்களுக்கு யோகம் வரப்போகுது. உங்க படிச்ச பிள்ளைங்களுடைய வாழ்க்கையுடைய திறமையை தெளிவுபடுத்தக்குண்டான ஒரு அமைப்பு வரப்போகுது. உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பதவி வரப்போகுது. மேன்மை தரக்கூடிய ஒரு மாசம்னா இந்த மாசம்தான். கும்பராசி பெண்களை கேட்டா மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அடிபணிஞ்சுதான் போகணும். அதுக்காக அடிபணிய வேண்டாம். அப்படி ஒரு தன்மையோட அவங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தீங்கன்னா உழைச்சி உங்களுக்கு கஞ்சி ஊத்துவாங்க, கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணமும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பராசி பெண்கள் அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க, அதிகார தோரணையா பேசாதீங்க. ஏன்னா உயர்ந்த பதவியில இருப்பாங்க. ஒரு காவல்துறையிலேயே உயர்ந்த பதவி இருந்தாலும் நம்ம அனுசரிச்சுதான் போகணும். அந்த அனுசரிப்போட மற்ற ராசிக்காரங்க கும்பராசி பெண்களுக்கு உள்ள யோகத்தை கொடுத்தா உண்மையால அவங்கள மாதிரி ஒரு யோகக்காரங்க யாரும் கிடையாதுங்க. பாவம் இந்த ஒரு 5 வருஷமா பல இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருப்பாங்க. விட்டு கொடுத்து போங்க, சகஜ நிலைமையில வாங்க. இப்படி தெளிவான அமைப்புல இருந்தீங்கன்னா கும்பராசி பெண்கள் மேன்மை தரக்கூடிய தன்மை உண்டு. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு. அப்ப உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணணும்னா வடபழனி கோயிலுக்கு வாங்க. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வாங்க. சாயந்தர நேரத்துல முருகனை நல்லா பார்த்து 1 கிலோ முள்நெல்லிக்காய் வாங்கி அப்படியே உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்படியே தவங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்க இல்லறம் பற்றற்று இல்லாம குடும்பத்துல பெரிய லெவலுக்கு உண்டான யோகங்கள் கிடைச்சு கும்பராசி பெண்கள் மேன்மை வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மறுபடியும் சொல்றேன், கும்பராசி பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க குடுத்து வச்சிருக்கணும். குடும்பத்துல மேன்மை அடையக்கூடிய தன்மங்கள் உண்டு. 2025 இந்த மாசத்துக்கு மேல கும்பராசி பெண்கள் அனைவரும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பாதசனி பயப்பட வேண்டாம். உங்க ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் கேர் பண்ணுங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சிவாய நம. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கும்பத்துக்கு அதாவது கும்ப லக்னத்துக்கோ கும்பராசிக்கோ ஒரு நல்லது செய்யறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இவர்கள் தான் நல்லது செய்ய வேண்டும். இப்போ இந்த ராகு அப்படின்னாலே விரிவாக்கம், வேகம், ஸ்பீடு, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்துல அப்சார்ப் பண்ணி மேல 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 ரொம்ப ஸ்பீடா ஏறக்கூடிய ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு என்பது இந்த கும்பராசி பெண்களுக்கு உண்டு.
இவங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல புதன் நீசம், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் அஷ்டமாதிபதியா வருகிறார். இப்ப ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை இவர்கள் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு இவர்கள் சமாளித்து விடலாம். ஒருவேளை தேய்பிறை சந்திரனாக இருந்தால் குறிப்பாக இந்த இன்லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தோல்விகள், அவமானங்கள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஆனா இந்த ராசி கும்பம் அப்படிங்கிறதுனால, இது கலசம் கும்ப மரியாதைங்கிறதுனால நான் நல்லா இருக்கேன், நான் திருப்தியா இருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் வெளியில சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் அழுவது என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதெல்லாம் செஞ்ச பிறகு இவர்கள் சொல்வதை இவர்களது குழந்தைகள் கேட்கிறார்களா அப்படின்னா இல்லை. குழந்தைகள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர் வயசுக்கு மீறி ஆசைப்படுறா, ரொம்ப லக்ஸரியா இருக்கிறா, இதுக்காக கடன் வாங்குறா, இல்லைன்னா வாயை கொடுத்து இவ கெடுத்துக்கொள்கிறா, பேசி விடுறா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது. இதனால் திருமண வாழ்க்கையில நிறைய கும்பராசி பெண்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்கிறார்கள். குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டுதான் நிறைய பேர் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். எல்லா கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் மனதுக்குள் மொத்தமாக அடக்கி வைத்து கொண்டு தனிமையில் அழுகாத கும்பராசி பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா முடிந்தவரை, கூடுமானவரை இவர்கள் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பெண்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது, அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பதிவில் எடுத்திருப்பது கும்பராசி. கும்பராசி என்பது காலபுருஷனுக்கு 11வது ராசியாக வரக்கூடியது. இது ஒரு காற்று ராசி, இது ஒரு ஆண் ராசி. அப்போ கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவாகவே பலம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இது ஒரு ஸ்திர ராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில பிரத்யேகமான பெக்யூலியரான, இந்த ராசியில எந்த கிரகமுமே உச்சம் நீசம் கிடையாது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இவர் தான் இந்த ராசிக்கு 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றார். இப்போ இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா புதனும் சுக்கிரனுமாக வருகிறார்கள். இங்கு புதனே இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா அவர் இந்த ராசிக்கு பாதகாதிபதியாகவும் வருகிறார். ராசியாதிபதி சனி அவரே விரயஸ்தானத்துக்கும் அதிபதியா வருகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கும்பத்துக்கு, அதாவது கும்ப லக்னத்துக்கோ கும்ப ராசிக்கோ ஒரு நல்லது செய்யறதுக்கு அப்படின்னு யாருமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இவர்கள் தான் நல்லது செய்ய வேண்டும். இதுல ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல, நினைத்த காரியங்களில் வெற்றி. இந்த கும்பராசிக்குள் ராகுவுடைய முழு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதுல இருக்கிறது. இந்த ராசியை பூர்ணமாக இந்த நட்சத்திரம் தான் ஆக்கிரமிப்பு செய்கிறது. இப்போ இந்த ராகு அப்படின்னாலே விரிவாக்கம், வேகம், ஸ்பீடு, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்துல அப்சார்ப் பண்ணி மேல 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 ரொம்ப ஸ்பீடா ஏறக்கூடிய ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்பு என்பது இந்த கும்பராசி பெண்களுக்கு உண்டு. இது ஒரு காற்று ராசி. இப்போ இந்த காற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுமோ, எந்த அளவுக்கு வேகமாக எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக இவர்கள் மேலே செல்வார்கள். இந்த கும்பராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு குடம்.
இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அது இதுதான் பெண் மனதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது. அந்த குடத்துக்குள்ள தண்ணி இருக்கா, இல்லை பன்னீர் இருக்கா, இல்லை ரோஸ் வாட்டர் இருக்கா, இல்லை ஆயில் இருக்கா, இல்லை உள்ள தங்கம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாராவது மோட்டிவேட் செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு மின்னல் வேகம் அப்படிங்கிறது ஏற்படும். இவர்கள் ராசியாதிபதியே இவர்களுக்கு விரையாதிபதியாகவும் வருவதனால் இவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு விஷயத்தை அடைகிறார்களோ அதனை தக்க வைத்து கொள்வதில் இவர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுநலன் கருதி மனித குலத்துக்காக சேவை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இவர்களாகத்தான் வருவார்கள். இந்த ராசியாதிபதி சனி அப்படிங்கிறது ஒரு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை முழுவதுமா இவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஒரு முரண்பாடான வெற்றியைத்தான் முதலில் கொடுக்கிறது. அதாவது கிடைக்குமா கிடைக்காதா, சில பேருக்கு படிக்கக்கூடிய வயதில் கூட அப்பா அம்மாவுடைய முழு அன்பு நிறைய பேருக்கு கிடைப்பதில்லை. இளமையில் போராட்டம், வறுமை, வேறு ஒரு இடத்துக்கு சென்று வேறு நபர்களால் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிறைய இடத்துல சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா இவர்கள் மூலமாக வளர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இவர்களுக்கு ஏற்படுகிறது. நாட்கள் போக போகத்தான் இவர்களுக்கு அந்த ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி குருவே 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறார். அப்போ என்ன ஆகுது பார்த்தோம்னா, இந்த கும்பராசி பாப்பா ரொம்பவும் மின்னல் வேகத்துல செயல்படுது, நல்ல விஷயத்தை கத்துக்குது, நல்ல ஸ்மார்ட்டா இருக்குன்னு அந்த குருவே கண்டுபிடித்து விடுகிறார். அப்போ அந்த குரு என்ன பண்றாருன்னா, ஒரு 6 மாசத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு வித்தைய, ஒரு கலைய 3 வருஷம் 4 வருஷம் கழித்துத்தான் சொல்லி தருகிறார். அது வரைக்கும் தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு, அதாவது ஒரு கரண்ட் பில்லு கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டு வேலை செய்வதற்கு கூட இந்த கும்பராசி பாப்பாவை நன்றாக உபயோகித்து கொள்கிறார். இவர்களும் இதனை பின்னாளில் தான் உணர்கிறார்கள். அதாவது இவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நமக்கு அந்த வித்தையை கற்றுத்தரல. இது குரு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் பாஸாக இருந்தாலும், இல்லை இவங்களுடைய லீடராக இருந்தாலும், இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை, ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டா இவங்க நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு மேலே நமக்கு முன்பாகவே போய்விடுவார்கள்ங்கிறதை கண்டுபிடித்து இவங்களை அமுக்கி, இவங்களை ஆஃப் பண்ணி, சில நேரத்தில் இவர்கள் செய்யாத தவறுக்கு கூட ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அதனை உணர்ந்து இவர்கள் ஜெயித்து வர வேண்டும். அதற்கு அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல புதன் நீசம், புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் அஷ்டமாதிபதியா வருகிறார். இப்ப ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை இவர்கள் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன்கிறவர் 2ஆம் இடத்துல உச்சம். அவர் சொத்துக்கள் மூலம் வருமானம் வருவதை, வாடகை வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள், கலைகளில் தேர்ச்சி, இசை, நாடகத்தை எல்லாம் குறிகாட்டுகிறார். ஆனால் அதை கூட ஒரு விரயஸ்தானமாக காலபுருஷனுக்கு வருவதனால் ரொம்பவும் போராடித்தான் இவர்கள் அந்த ஒரு உச்சத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களே நீசமடைகிறார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஒரு லக்னத்துக்குமே ஏற்படுறதில்லை. தானே தனது வெற்றி ஸ்தானத்தில் போய் நீசமடைவது, அங்கே களத்திரகாரகன் சூரியன் உச்சமடைவது. அப்படின்னா இவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார்கள், இவர்கள் ரொம்பவும் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கில், டேலண்டட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு வெற்றி என்பது இவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கோ, இல்லை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கோ, இல்லை சக தொழிலாளர்களுக்கோ போய் சேரும். ஆனால் அந்த இடத்துல இவர்கள் தான் பேக் போனாக இருப்பார்கள். இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இவர்களுடைய சத்ருஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம். அப்போ
அப்போ இவங்களுடைய எனிமி வந்து இவங்க வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறாங்க. குறிப்பா வயதில் மூத்த பெண்கள், சித்தி, அத்தை, மாமி போன்ற பெண்களே வந்து அமர்வார்கள். இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு இவர்கள் சமாளித்து விடலாம். ஒருவேளை தேய்பிறை சந்திரனாக இருந்தால் குறிப்பா இந்த இன்லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தோல்விகள், அவமானங்கள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஆனா இந்த ராசி வந்து கும்பம் அப்படிங்கிறதுனால, இது கலசம் கும்ப மரியாதைங்கிறதுனால நான் நல்லா இருக்கேன், நான் வந்து திருப்தியா இருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் வெளியில சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் அழுவது என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானத்தை குறிகாட்டுகிறது. இந்த 5க்குரிய புதன் வந்து இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம். இதனால என்ன ஆகுதுன்னா, புதன் வந்து அஷ்டமத்தில் ஆட்சி பெறுகிறது. நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதெல்லாம் செஞ்ச பிறகு இவர்கள் சொல்வதை இவர்களது குழந்தைகள் கேட்கிறார்களா அப்படின்னா இல்லை. குழந்தைகள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைகிறது. இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம், குரு உச்சம். அப்போ தனது எதிரியே 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ இவர்கள் தனஸ்தானாதிபதியே 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. இதன் பொருள் என்னன்னா, தன் தனம் எதிரிக்கு. நிறைய இடத்துல இவங்களுடைய பணம், பொருள் எல்லாமே இவர்களுடைய எதிரிக்குத்தான் போய் சேருகிறது. அதன் பிறகுதான் இவர்கள் நாம் ஏமாந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் உணர்கிறார்கள். 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய சூரியன் வெற்றி ஸ்தானத்தில் உச்சம், அங்கே இவர்கள் நீசம். அப்போ லைஃப் பார்ட்னர், இன்லாஸ், அது ஃபாதர் இன்லா, மதர் இன்லாவா இருக்கலாம், இல்லை சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லாவா இருக்கலாம். இவர்களை எல்லாரையும் இவர்கள் தலையின் மேல் தூக்கி வைத்து தாங்குவார்கள். ஆனா என்ன இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவமானமும் கெட்ட பேரும் தோல்வியும் தான். ஏன்னா இந்த கும்பராசி பெண் வந்து ரொம்பவும் வேகமாக பரவக்கூடிய அந்த காற்று தன்மை. அப்போ இவங்க வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும், ஒரு நல்ல ஒரு மனைவியா இருக்கணும், ஒரு நல்ல டாக்டர் இன் லாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவர்கள் சக்திக்கு மீறி ரொம்பவும் எல்லா விஷயத்திலையும் வேகமாக வேகமாக பார்த்து பார்த்து மின்னல் வேகத்தில் செய்வார்கள். ஆனா இவ ரொம்ப அவசரப்படுறா, இவ போற ஸ்பீடு தெரியாம போறா, இதனால இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பாருன்னு சொல்லி இவர்களை அடக்க முயற்சி செய்வார்கள். ஏன்னா இவர்களுக்கு பொதுவாகவே இவர்கள் அடக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள, ஒரு லவ் லைஃபுக்குள்ள வரும் பொழுது இவர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும். அது ஒரு நல்ல லக்ஸரியான ஃபுட்டாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஹை கிளாஸ் லிவிங்காக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இவர்கள் தகுதியானவர்கள். அதனை அவர்கள் அடைய நினைப்பார்கள். அப்போ என்ன ஆகும், இவர் வயசுக்கு மீறி ஆசைப்படுறா, ரொம்ப லக்ஸரியாக இருக்கிறா, இதுக்காக கடன் வாங்குறா, இல்லைன்னா வாயை கொடுத்து இவ கெடுத்துக்கொள்கிறா, பேசி விடுறா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது. இதனால் திருமண வாழ்க்கையில் நிறைய கும்பராசி பெண்கள் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்கிறார்கள். குழந்தைகளுக்காக பல்லை கடித்து கொண்டுதான் நிறைய பேர் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இவர்களுக்கு பாதகாதிபதி இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதனை விரயம் செய்யும் பொழுது அந்த இடத்துல மைண்டு புத்திசாலித்தனத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு செலவு பண்ணும் பொழுது தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது இவர்களுக்கு நகர்கிறது. அதை மீறி இவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் குடும்பம் இவர்களுக்கு சிதறுகிறது. இவர்களுக்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ அது மர்மஸ்தானம். மர்மம்னா எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு தவறையும் இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த கிரிமினாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸு, இப்போ இந்த கம்ப்யூட்டர்லலாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேக்கிங், அதுக்கு வந்து கேட்வே போடுறது, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளார பேங்கிங் வெப்சைட்டுக்குள்ளே யாரும் உள்ளே வராத அளவுக்கு
ப்ரொடெக்ஷன் பண்ணுவது, இந்த மாதிரி சாதாரணமா மனித கண்களுக்கு தெரியாத புலப்படாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் ரொம்பவும் பக்குவமாக கண்டுபிடித்து விட்டு ஒரு சேஃப்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு கெப்பாசிட்டி என்பது உண்டு. இவர்களுடைய ஜீவனாதிபதி இவர்களுக்கு விரயத்தில் உச்சம், லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு விரயத்தில் நீசம். அப்போ இந்த ராசிக்கு சுபம் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கிரன் என்ற ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துயரங்களையும் மனதுக்குள் மொத்தமாக அடக்கி வைத்து கொண்டு தனிமையில் அழுகாத கும்பராசி பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடிந்தவரை கூடுமானவரை இவர்கள் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பார்கள். ஏன்னா இந்த ராசி பெண்கள் பொதுவாகவே ரொம்பவும் ஜாலியாக இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு சமையல் பண்ணும்போது இல்லை ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும்போது கூட ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு மியூசிக் கேட்டுன்னா இது இசை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது காற்று ராசி. ஓரளவுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்து துயரங்களை மறந்து சந்தோஷமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு பார்ப்பாங்க. இது பார்த்தோம்னா இந்த பொண்ணு என்ன ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்ணுது, துள்ளிக்கிட்டு குதிச்சுக்கிட்டே வீட்டு வேலை செய்யுதுன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அந்த இன்லாஸ்க்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம பொண்ணு வெளியில போய் எவ்வளவோ பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்குது, இது இங்க ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க்கு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன தீப்பொறியாக உள்ள நிறைய இடங்களில் எரிமலையாக வெடிக்கிறது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் கவனமாக அந்த திருமண வாழ்க்கைக்கு இவர்கள் போகும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராசிக்குள் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற நட்சத்திரம் உங்களை மேலும் மேலும் தூண்டிவிடும். அதுல எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்து கொள்ளணும். அதையும் தவிர இதுக்கு நீங்கள் யோகா, மெடிடேஷன், தியானம், நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்வது, வார்த்தைகளை கொடுத்து நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆர்வத்தில் எதையாவது ஒன்று செய்ய போய் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பை நிறைய கும்பராசி பெண் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்பவும் டேலண்டடு, இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடு. இந்த ராசியாதிபதி சனியை நாம் சுப கிரகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகமாக நம்மை சோதித்த பிறகு, அதிகமாக நமக்கு சில நேரங்களில் அவமானத்தை கொடுத்த பிறகுதான் நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பார். அதனால முடிந்தவரை இவர்கள் சமாளித்து அவமானத்தை பொருட்படுத்தி கொண்டு நிதானமாக நமக்கு ஒரு சான்ஸ் வரும்பொழுது நம்ம வித்தையை காமிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் காத்திருக்க வேண்டும். கும்பராசி பெண் உங்களுக்கு சகோதரியாகவோ இல்லைன்னா அம்மாவாகவோ இல்லை பொண்ணாகவோ இல்லை உங்களது மனைவியாகவோ இருக்கும் பொழுது இவர்களுக்குள் என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறதை கண்டுபிடித்து அதனை மோட்டிவேட் செய்து அதனை நாம் ஊக்குவித்தால் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக இந்த கும்பராசி பெண் வருவார். அதாவது கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய சக்தி படைத்த ஒரு வித்தைக்காரி இந்த கும்பராசி பெண். அதனை கண்டுபிடித்து கண்டிப்பாக நாம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த கும்பராசி பெண்கள் வைரம் அணியலாம். வைரத்தை அணிவதன் மூலம் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு, கல்வி, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, வாழ்க்கையில் மேன்மை, இது அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இவர்களே இவர்களது பாதகஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இதெல்லாம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு உன்னத நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.